மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. தமிழ்நாட்டின் தென்பகுதியில் அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் மெட்ரோ ரயில் திட்டம் மதுரைக்கு வராது என்றது. இதில் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை முறையாக சரி செய்து மீண்டும் அனுப்ப உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த கதிர் என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு நீதிபதிகள் மத்திய மாநில அரசுகள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த மனுவில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், மதுரையில் மெட்ரோ திட்டங்களை அமைப்பதற்காக திட்ட அறிக்கையை தமிழக அரசு தயார் செய்து அனுப்பியது. மத்திய உள்துறை அமைச்சகம் அதாவது மெட்ரோ ரயில் கொள்கையின்படி 20 லட்சம் மக்கள் தொகை இருக்க வேண்டும் போன்ற அந்த தகவல்களை எல்லாம் கூறியிருக்கிறது. அதனை பரிசீலித்து, அதாவது இது மதுரையில் அந்த 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு படிதான் 15 லட்சம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆயிருச்சு? 2011க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கிட்ட ஆயிருச்சு. இனிமே இது 15 வருஷத்துக்கிட்ட ஆயிருச்சு. இதுல மக்கள் தொகை கூடியிருக்குமே, இதெல்லாம் நீங்க சரி பண்ணி ஒரு திட்ட அறிக்கையை தயார் பண்ணி அனுப்புங்க. அதுக்கு நீதிபதிகள் உத்தரவிடணும். மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவிடணும்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வந்த போது நீதிபதிகள் திட்டம் நிராகரிக்கப்படவில்லை, விளக்கங்களுக்காகவே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது, எப்படி மனுதாரர் கேட்கும் நிவாரணத்தை நாங்கள் வழங்குவது என கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகள் தரப்புல இது சம்பந்தமா பதில் மனு தாக்கல் செய்யணும்னு உத்தரவிட்டு வழக்கை டிசம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.